அதாவது மலிவான உணவுகள் இருக்குல்ல, பொதுவாக இது என்னென்னா, அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் இருக்குல்ல, உப்பு கலந்து சமைக்கப்பட்டதுலேயே மலிவான உணவுகள்லாம் இருக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே மோசமானதாக இருந்தாலும், அதுலேயும் மலிவான உணவுகள் கொஞ்சம் நல்ல உணவுகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் நாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கிற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், பிரியாணி, பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவு, இந்த உணவு எல்லாமே மலிவான உணவுகள் மட்டும் கிடையாது, குற்ற உணவுகள். இந்த உணவுகளை சாப்பிட்டா குற்ற உணர்வுகள் தான் ஏற்படும். ஏன்னா இது போதை உணவுகள். போதை பழக்கங்கிறது குற்றம் என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி தானே? அதேமாதிரி உணவுலேயும் போதை உணவுகள் இருக்குது. அப்போ இது அப்போ போதை பழக்கம் என்பது குற்றம் என்றால், நாம் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பழைய சாதம், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் குற்ற உணவுகள். குற்றம், இதை சாப்பிட்றதே குற்றம். அதனால தான் நம்ம தேடல்களும் இதை சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு இங்கே ஏன் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அப்படின்னா, உலகம் முழுக்க ஏன் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா, அது காரணமே இந்த உணவுகள் தான் காரணம். நம்ம குற்ற உணவுகளை உட்கொள்கிறோம், போதை உணவுகளை உட்கொள்கிறோம். போதை என்பது ஒரு குற்றம். அப்போ குற்ற உணவு, இதை சாப்பிட்டாலே நமக்கு ஒரு குற்ற உணர்வு தான் வரும். என்றைக்காவது நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது அல்லது சாதம் சாப்பிட்டு முடிச்சோன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை நாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கா? இருக்கவே இருக்காது. நீ பழைய சாதம் சாப்பிட்றீங்க, அப்பாடா பழைய சாதம் சாப்பிட்டோம், இனிமேல் கல்லீரல் எல்லாமே ஒழுங்காக பலம் அடைஞ்சிட்ருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம் அதிகமாகும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிற உணர்வு என்றைக்காவது இருந்திருக்கா? நாம் நல்ல உணவை சாப்பிட்டோங்கிற நினப்பு இருக்கா? ஆனால் ஒரு ஆசைக்காக சாப்பிட்றீங்க, திருப்தியாக இருக்குது, ஒரு தூக்கம் போடலாம் அப்படிங்கிற உணர்வு தான் ஏற்படுதே தவிர என்றைக்காவது நான் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம் இதை சுவைக்காக தான் உண்ணுகிறோங்கிற நினப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. தோசை சாப்பிட்றோம், சுவை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் நீங்கள் சாப்பிட்றீங்க தவிர, அது சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம்னு நினச்சி என்றைக்காவது சாப்பிட்றீங்களா? தோசை சாப்பிட்டா என்றைக்காவது ஆரோக்கியம்னு நினச்சிருக்கீங்களா? இட்லி சாப்பிட்டா என்றைக்காவது ஆரோக்கியம்னு நினச்சிருக்கீங்களா? டைஜஷன் ஆகும்னு சொல்லுவீங்க, வேறு அதை தவிர இட்லி அதில் உளுந்து சேர்த்துருக்கு அப்படின்னு வேறு ஏதாவது சொல்லுவீங்க. நிறைய இட்லி சாப்பிட்டா நல்லது, அப்படி மென்மையான உணவு அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டுருப்பீங்க தவிர, வேறு ஏதாவது ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம், ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம், அதை நியாயப்படுத்திக்கிறோம். தவிர நீங்கள் வேறு இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால எனக்கு உடல் ஆரோக்கியமாகிடும், இதை சாப்பிட்டு நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை தானே போடுறீங்க. உணவுகளை சாப்பிட்டாலே நோய் கண்ட்ரோல் ஆகிடணும். நோய் குணமாகலைன்னா கூட உணவுகளை சாப்பிட்டா நோய் குணமாகாது, உணவு கட்டுப்பாடாக தான் இருக்குமே தவிர கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் சுகரை நோய் சாப்பிட்டு குணப்படுத்த முடியாது. நிறைய பேர் அதுக்கான முயற்சி ஈடுபட்டுருக்காங்க. என்னென்னா, உணவு சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் உங்கள் நோயை குணப்படுத்தலாம், உங்கள் ஆஸ்மா குணப்படுத்தலாம், உங்கள் சுவாச கோளாறு குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது குணப்படுத்துகிறதே கிடையாது, அது கட்டுப்படுத்துறது தான். நோயை குணப்படுத்தணும்னா அதுக்கு மருந்து தேவை. உணவை சாப்பிட்டுட்டே நீங்கள் நோயை குணப்படுத்தலான்னா அப்போ அந்த நோய்க்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நோய் மீது நமக்கு ஒரு அச்சம் இருக்குது, அந்த அச்சத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ நீங்கள் உணவை சாப்பிட்டுட்டே நீங்கள் நோயை குணப்படுத்திடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கனவு கண்டின்னு வச்சுங்களேன், அப்புறம் எதுக்கு அந்த நோய்ங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒன்றா? ஆக உணவு மூலமாக நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த உணவை ஒரு நாள் விட்டுட்டாலும் பழையபடி அந்த விட்டுட்டு நீங்கள் ஏதாவது மாற்று பழையபடி நீங்கள் நோய் வருவதற்கு காரணமான உணவுகளை திரும்ப நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் திரும்ப உங்களை நோய் வந்துடும். 10 வருடம் நீங்கள் உணவு கட்டுப்பாடான உணவு மூலம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நோயை கட்டுப்படுத்தியே தான் வச்சுருக்கீங்க, ஆனால் அது குணமாகலை. நீங்கள் 10 வருடம் கழித்து கூட நீங்கள் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆஸ்மா பேஷண்ட்டு அல்லது சுவாச கோளாறுனால வீசிங் சைனஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கார், அவருக்கு சளி பிரச்சனைலாம் இருக்குது. அவர் கட்டுப்பாடான உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடல, பழைய சாதம் சாப்பிடல, அரிசி இப்படி எதுவுமே சாப்பிடாமல், சாதத்தில் அரிசி, தோசை, இட்லி இதெல்லாம் சாப்பிடாமல், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, மாற்று உணவுகள் சாப்பிட்றாரு, பழங்கள், காய்கறிகள், பச்சையான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அவருக்கு நோயே இல்லாத மாதிரி, இந்த உணவுகளை சாப்பிட்டா எனக்கு நோயே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. அப்போ நிம்மதியாக 10 வருஷமாக இதுதான் மருந்து மாத்திரைன்னு எதுவுமே எடுத்துக்கல, நான் இப்போது இந்த உணவுகளை தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷமாக அவர் உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கார். அப்போ அவர் அவருக்குள்ளே இருக்கிற உணவு, அந்த நோய் ஏற்கனவே இருந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவர் ஒரு நாள் பழைய உணவை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நோய் இருக்கும்போது நோய் வருவதற்கு காரணமான அந்த உணவை திரும்ப ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் சாப்பிட்டா திரும்ப வராத மாதிரி இருக்கும், பரவாயில்ல நமக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு நம்ம
திரும்ப 2வது நாள் அதே மாதிரி நோய் வருவது காரணமான அந்த உணவுகள் ஏதாவது பழைய சாதம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் அவருக்கு உள்ள அந்த சுவாச கோளாறு, வீசிங், ஆஸ்மா அந்த மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப வந்துடும். அதனால் உணவை சாப்பிட்டா நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குமே தவிர, உணவை சாப்பிட்டு நீங்கள் நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த கற்பனை அவசியமற்றது, அது அர்த்தமற்றது. அதனால் உணவை சாப்பிட்டுட்டு நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கனவு வேண்டாம், கற்பனை வேண்டாம், அது நடைமுறை சாத்தியமே கிடையாது. அப்படின்னா நோய்க்குங்கிற ஒரு வேல்யூ, அப்போ மருந்துன்னா என்ன, அப்போ மருந்துக்கும் மதிப்பு இல்லை, நோய்க்கும் முக்கியத்துவம் மதிப்பு இல்லைன்னு ஆயிடுது. அப்போ நோயை குணப்படுத்தணும்னா மருந்து தேவை. ஆக நீங்கள் மருந்தின் மூலமாக நோயை குணப்படுத்திட்டு அந்த மருந்தை நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையோ அப்போலோ ஆஸ்பத்திரிலையோ இருக்காது, தனியார் ஆஸ்பத்திரிலையோ பெரிய நவீன தனியார் ஆஸ்பத்திரிலெலாம் இருக்காது. அதுக்கான மருத்துவர்கள், அது ஒரு கண்டுபிடிப்பு. இந்த ஆஸ்மாவை குணப்படுத்த முடியும், வீசிங் பிரச்சனையை குணப்படுத்த முடியும், சுகரை குணப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த மருந்துகள் யாராவது ஒருத்தர் 1-2 பேர்கிட்ட இருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். போய் நிறைய பேர்கிட்ட காசை கொடுத்து மருந்தை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். நிறைய யுனானி மெடிசன், மாற்று மருத்துவம், யுனானி மெடிசன் மூலமாக அதெல்லாம் ஆஸ்மா பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு வழி இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி தான் அதை குணப்படுத்தணும். குணப்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை எதாவது இருந்தால் மருந்தின் மூலமாக நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த மருந்தை சாப்பிட்டு முற்றிலும் குணப்படுத்தி உங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தி அந்த ஆஸ்மா பிரச்சனை இதெல்லாம் மீண்டும் வராத அளவுக்கு நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திட்டீங்க. அதன் பிறகு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஆஸ்மா, வீசிங் அந்த மாதிரியான பிரச்சனை வராது. ஆக நோயை குணப்படுத்தணும்னா மருந்து தேவை. உணவின் மூலமாக நோயை குணப்படுத்தலாம் முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வேணால் வைக்கலாம். நோய் இல்லாத நிலையில் உங்களுக்கு நோய் வருவதை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கும் இந்த உணவு பயன்படும். நல்ல உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக நோயை கட்டுப்படுத்தலாம். ஒருத்தர் நோயே இல்லை, அவர் நல்ல உணவு சாப்பிட்டாருன்னா அவருக்கு நோய் வராமல் தடுக்கலாம். அப்போ நாம் ஏன் நல்ல உணவு சாப்பிட்ணுன்னா நோயை கட்டுப்பாட்டில் வைப்பதற்காகவும் நோய் வராமல் தடுப்பது. நோய் இருந்தால் அது நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும், ஆனால் குணப்படுத்தாது. நல்ல உணவுகளை எது நல்ல உணவுகளோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நல்ல உணவுனா கண்டிப்பாக இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம், பிரியாணி, பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பஜ்ஜி, பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவுகள், இது நல்ல உணவுகளே கிடையாது. இது நோய்களை வருவதற்கு காரணமான உணவுகள். இந்த உணவு நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்கன்னா நோயெல்லாம் வரும். அப்போ நோய் வருவதை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய உணவுகள் தான் காய்கறி, பழங்கள், வேக வைக்கப்பட்ட கடலை, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், காய்கறி பொரியல், முட்டை, இந்த மாதிரியான உணவுகள். நீங்கள் சோறு அந்த மாதிரி இட்லி, பூரி மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்களே, அந்த உணவுக்குள்ளே போயிடாதீங்க. இதுதான் நோயை வர வைக்கக்கூடிய உணவு. அப்போ இந்த உணவுகள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அது குற்ற உணர்வோட வெளிப்பாடு தான். உடம்புல குற்ற உணர்வுகள் தொடர்ந்து நீங்கள் தினம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, 20 வருஷமாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, 20 வருஷமாக நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, 20 வருஷமாக நீங்கள் போதையை பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அதோட விளைவு தான் உடம்புல நோயாக மாறுது. குற்ற உணர்வுகளோட வெளிப்பாடு தான். குற்ற உணர்வுகள் உடம்பை பாதிக்கும்போது, தொடர்ச்சியாக பாதிக்கும்போது, குற்ற உணர்வுகளால் உடல் பாதிக்கப்படும் பொழுது தான் அது நோயாக மாறுது. நோய்களுக்கு காரணம் குற்ற உணர்வுகள். குற்றம் தான் நோய்களுக்கு காரணம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஏன் மக்களுக்கு இங்கே நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அல்லது நிறைய வன்முறை ஏன் நடக்குதுன்னா இந்த உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகள் தான் காரணம். பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு குற்றம்னா எதுக்காக அடிமைப்படுத்தப்படுறாங்க? இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான மலிவான உணவுகளை, போதை உணவுகளை தயாரிப்பதற்காக தானே பெண்களை வீட்டிலே அடிமைப்படுத்துகிறாங்க. அன்னையிலேருந்து நீ இந்த வேலையை செய்யி, சோறு பொங்குறது தான் உன் வேலை, இட்லி சுடுறது தான் உன் வேலை, தோசை சுடுறது தான் உன் வேலை, சட்டிமானை கழுவுறது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகளை சமைச்சிட்டு அந்த சட்டிமானை கழுவி வைக்கிறது தான் இதுவே மிகப்பெரிய வேலை. நீ எதுக்கு வேலைக்கு போகிற, வீட்டிலே உட்காரு, உனக்கு சம்பாதிச்சு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. ஆக இந்த உணவுகள் எல்லாமே உங்களை குற்றங்கள் செய்ய தான் தூண்டும். இந்த குற்ற உணர்வுகள் தான் நோயாக மாறுகிறது. மனசாட்சியற்ற ஒரு மனநிலை தான் குற்ற உணர்வு. மனித தன்மையற்ற ஒரு மனநிலை தான் ஒரு குற்ற உணர்வு. அதனால் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இந்த உணவில் நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து விடுபடணும் நீங்கள் அப்படின்னா, அப்போ மலிவான ஒரு மனித தன்மையிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. இதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி வேக வைக்கப்பட்ட கடலை, வேக வைக்கப்பட்ட காய்கறி, பருப்பு, கிழங்கு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. ஊற வைத்த அரிசி, கார்போஹைட்ரேட் தேவையா, அப்போ ஊற வைத்த அரிசியை சாப்பிடுங்க. முளை கட்டிய கோதுமை தானியத்தை சாப்பிடுங்க. எக்காரணம் கொண்டும் இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடாதீங்க. அப்புறம் மாமிசத்தையும் உண்ணக்கூடாது.
இதெல்லாம் மூட நம்பிக்கை உணவுகள். உங்களுக்கு வந்து சுயமாக சிந்திக்கவே விடாது, உங்களை உண்மையை பேசவே விடாது. இந்த உணவுகளை இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உண்மையை பேசணுங்கிற எண்ணமே வராது. மூட நம்பிக்கைகளை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. உலகம் முழுக்க இருக்குது இட்லி பூரி பொங்கல். நம்ம நாட்டில் அவங்கவுங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டுக்குன்னு போதை உணவுகள் இருக்குது. பெரும்பாலான மக்கள் உலகம் முழுக்க பெரும்பாலான மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே போதை உணவுகளாக தான் இருக்குது. மூட நம்பிக்கையை தருகிற உணவுகளாக இருக்கிறது, நோயை தருகிற உணவுகளாக இருக்கிறது, குற்ற உணர்வை ஏற்படுத்துகிற உணவுகளாக இருக்கிறது. இந்த உணவுகளோட தன்மை பார்த்திங்கன்னா போதை உணவுகள், அப்புறம் மூட நம்பிக்கை உணவுகள். இது நல்லது, இது வந்து நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நாம் நம்புகிறோம் பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. இது போதை உணவுகள், குற்ற உணவுகள். இது உணவு குற்றம். இந்த உணவு குற்றம் தான் ஏனைய அனைத்து குற்றங்களுக்கும் காரணம். அப்புறம் இந்த ஊழல் செய்கிறது, லஞ்சம், இது எல்லாமே எதனால்? அதிகப்படியான ஆசைக்கு அடிமையாகிறது, பேராசைகள், அந்த மாதிரியான மலிவான ஆசைகள். அதுதான் இந்த இந்த மலிவான ஆசை எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த உணவுகள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இட்லி பூரி பொங்கல், அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவு. இது நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா அவங்களோட சாப்பாடு சப்பாத்தி, அவங்களுக்குன்னு ஒரு மலிவான உணவு. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வெப்பநிலை, இயற்கை தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மலிவான உணவு, போதை உணவு, குற்ற உணவு, அது மாறுபடும். நீங்கள் அப்புறம் ஜப்பானுக்கு போனீங்கன்னா அவங்க சாப்பிட்ற நூடுல்ஸ் எல்லாம் குற்ற உணவுகள், போதை உணவுகள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஐரோப்பா கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அவங்க மைதாவால் செய்யப்பட்ட ரொட்டி, பன்னு, பேக்கரி உணவு, கேக்கு, சாக்லேட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போதை உணவுகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த போதை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு போதையால் உருவாக்கப்பட்ட உலகம், போதை உலகம் இது. அப்போ அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன உணவுகள் சாப்பிடணும்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது வந்து ஒரு போதை உலகம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கக்கூடாதுன்னா அந்த உலகம் வேறு எப்படி தான் இருக்கணும்? வேறு எப்படிப்பட்ட உலகம் இருக்கணும்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து இது சரியான உலகம் கிடையாது, இது போதை உலகம். அப்படின்னா உலகம் என்பது எப்படி இருந்திருக்கணும்? நாம் உருவாக்கிய இயந்திர அறிவியல் உலகம் வேறு எப்படி இருந்திருக்க வேண்டும்? அப்படின்னா பொது உடைமை நடைமுறை தான். அனைத்து வீடுகளும் ஒரே அளவில் இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும். வீடு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, எங்கேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. பெரிய வீடு, சின்ன வீடு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கல்வி, மருத்துவம், அப்புறம் சட்டம் எல்லாம் வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். இருப்பிடங்கள் கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான வாடகை வேணால் வசூலிச்சிக்கலாம். ஒருத்தருக்கு இதுதான் உன் சொந்த வீடு அப்படின்லாம் எதையும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நிலத்தையும் இருப்பிடத்தையும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நீ வேலை நிமித்தமாக நீ எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்போ நீ அங்கே இருக்கிற ஒரு வீடுகளை பொதுவாக அரசாங்கம் வந்து மக்களுக்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அங்கே போய் ஏதாவது வீடு காலியாக இருந்தால் நீ குடியிருந்துக்கோ, இந்த வீட்டை காலி பண்ணிடு, ஏற்கனவே இருந்த வீட்டை. அப்படி இருப்பிடங்கள் பொதுவானதாக இருக்க வேண்டும். யாரும் சொந்தம் கொண்டாட, யாரும் நிலத்தை விலைக்கு வாங்கக்கூடாது. அப்புறம் வந்து ஆடைகளில் ஒரு பொது உடைமை தேவை. பொது உடைமைனா ஆடை வந்து நிறம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆக வந்து இந்த குற்றங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசையை தூண்டுகிற ஒரு உணவு தான் வந்து இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரியான உணவு. இது ஒவ்வொரு ஊருக்கும் வேறு மாதிரியான உணவாக மாறுபடும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த உணவு. ஒரு ஜப்பான், சீனான்னா அவங்க நூடுல்ஸ் அந்த மாதிரி போய் சாப்பிட்டுட்ருப்பாங்க. தவளை அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றாங்கள்ல, அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஆக இது எல்லாமே இப்போ பெரும்பான்மையான 99% மக்கள் உண்ணுகிற உணவுகள் அனைத்தும் போதை உணவுகள். அதுதான் நோய்களுக்கு காரணம். நோய்களே இல்லை அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது. ஆக இது ஒரு வியாபார உலகம். அப்போ நம்ம வந்து இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்டா தான் அவங்க வியாபாரம் நடக்கும். மருத்துவம் படிக்கிறதுக்கு அர்த்தமே இருக்கும். நோயே இல்லாமல் நம்ம வந்து நோயை தராத நோய்களை ஏற்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டா அப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லை, மருந்து கம்பெனிக்கு வேலை இல்லை. அதனால் இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த போதை உணவுலேருந்து விடுபட ரொம்ப கஷ்டம். ஒரு போதைக்கு அடிமையானவங்களை எப்படி மீட்டெடுக்கிறது கஷ்டமோ அது மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற போதை உணவுகளிலிருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு இட்லி, பூரி, பொங்கல், நார்த் இந்தியாவுக்கு நமக்கு இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகள் போதை உணவுகள். நார்த் இந்தியாவுக்கு அவங்களுக்கு சப்பாத்தி, பூரி, அவங்களுக்கு ஜிலேபி அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு வகையறாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உணவு.
மாதிரி போதை உணவுகள்னு இருக்கும், பெரும்பாலான மக்கள் சாப்பிடக்கூடிய. ஏன்னா இதை யாரும் கட்டுப்படுத்தலை. ஒரு நாடு வந்து சட்டமே போடலாம், இட்லிலாம் யாரும் சுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. இட்லி கொப்பரைக்கெல்லாம் தடை விதிக்கணும். தோசைக்கல்லுக்கு தடை விதிக்க வேண்டாம், ஏன்னா அதில் நம்ம ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இட்லி கொப்பரையெல்லாம் வேறு மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிட்லாம், ஆனால் இட்லி சாப்பிடக்கூடாது. இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே யாராவது கஞ்சா செடி வச்சாக்கா அரசாங்கம் வந்து வீட்டில் புகுந்து கைது பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இட்லி சுட்டு சாப்பிட்டாலோ தோசை சுட்டு சாப்பிட்டாலோ அரிசி மாவு அரைச்சிலோ அது மாதிரி மாவு அரைச்சி அது மாதிரி பண்ணாக்கா ஏன்னா இதுதான் பின்னாடி நோயாக மாறுது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியல, மக்கள் எக்கேடு கட்டும் போனால் அதை வந்து அதுக்கு எதுக்கு அரசாங்கம்? எக்கேடு கட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டு போங்க, எக்கேடு கட்டு வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போதை மருந்து பயன்படுத்தினா வீட்டுக்குள்ளே போய் கைது பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் போதை உணவுகள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நோய்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதை தடை பண்ணிட வேண்டியதுனே. இல்லை அட்லீஸ்ட் நமக்கு தெளிவாக தெரிகிற உணவுகளையே தடை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ பரோட்டா சாப்பிட்டா தீங்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதை யாருமே தடை பண்ணலையே. அந்த மாதிரி நிறைய உணவுகள் நமக்கு தெரிஞ்சே தடையாக இருக்குது. வெள்ளைச்சீனி சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு தெரியுது, அப்போ அதையும் தடை பண்ணல. இப்போ இதெல்லாம் தெளிவாக தெரியுதுல்ல. இப்போ நான் இட்லி பூரின்னு சொல்கிறேன், அதில் மாறுபட்ட கருத்து நிறைய பேத்துக்கு இருக்கும், எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி இதை விடுங்க, ஆனால் பரோட்டா எல்லாத்துக்கும் தீங்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுதில்ல, அப்புறம் அதையும் தடை பண்ணல. அப்புறம் வந்து நிறைய மிட்டாய் சாக்லேட்டு அது எல்லாம் தீங்குன்னு தெரியுது, பபுள்கம் தீங்குன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அதை விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? சிகரெட்டு அது தீங்குன்னு தெரியுதில்ல, புற்றுநோய் வருதுன்னு தெரியல, அப்புறம் ஏன் அதை அனுமதி கொடுக்குறீங்க? ஆக இப்படி நாம் அலட்சியமாக நடந்து கொண்டதால் தான் இந்த உலகம் போதை உணவுகளால் சூழப்பட்டுள்ளது. அப்புறம் வந்து அகால மரணம், மக்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, நோய் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுமா இல்லையா? இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி சாதனை பண்ணி என்ன புண்ணியம்? மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இல்லையா? எங்கே பார்த்தாலும் அழுகுரல்களும் சாவு, அகால மரணம், துன்பம், தாங்க முடியாத துன்பம், வேதனையில் மக்கள் அவஸ்தைப்படுறாங்களே. இதுக்கு ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்புறம் நம்ம இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? எதுக்காக? யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக, மருத்துவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் நோயாளிகளாக இருக்கணுமா? மருத்துவத்துறையில் உள்ளவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக, மருந்து கம்பெனிக்காரங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் நோயாளியாக இருக்கணுமா? நாமெல்லாம் குடிகாரர்களாக இருக்கிறதுக்காக டாஸ்மார்க்கை நீங்கள் திறந்து வைக்கணுமா? டாஸ்மார்க்கில் லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக நாமெல்லாம் குடிகாரர்களாக இருக்கணுமா? ஆக இது எவ்வளோ வந்து பைத்தியக்காரத்தனமோ அதே மாதிரியான பைத்தியக்காரத்தனம் தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். அது எல்லாம் காரணம். அப்புறம் எண்ணெயில் பார்த்தா பெட்ரோலிய எண்ணெய், பெட்ரோலியத்துலேருந்து வர எண்ணெய் தான் இப்போ நிறைய இந்த சன்ஃப்ளவர் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுதில்ல, அதை ஆராய்ச்சி பண்ணி போய் தடை பண்ண வேண்டியதுன்னு. ஐஸ்கிரீம் கேடுன்னு தெரியும், மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நல்லது செய்யணும் அந்த உணவு. இங்கே எந்த உணவையும் நீங்கள் பயப்படக்கூடாது, உணவுகளை பார்த்து பயப்படக்கூடாது. எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதே ஆகாது, நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது அப்படிங்கிற தைரியத்தோடு இங்கே உணவுகள்லாம் விற்பனை செய்யப்படணும். நீ ஒரு அம்மா வந்து பயப்படக்கூடாது, என் பிள்ளை எந்த உணவு சாப்பிட்டாலும் அது நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு அம்மா வந்து பயந்துட்டு தான் இருக்காங்க. கண்டதுகளையே வாங்கி சாப்பிடாதரா, உடம்பு கெட்டு போயிடும், காய்ச்சல் வந்தாலும் சளி பிடிக்கும், ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத, வாய் சொத்தையாயிடும், இப்படி எதையாவது பஜ்ஜி வாங்கி சாப்பிடாத, அது என்ன எண்ணெயோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போது மக்கள் வந்து பயமே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற எந்த உணவுகளையும் நீ சாப்பிட்டாலும் அது உனக்கு வந்து எதுவும் சாப்பிடாது, எதுவும் ஒன்றும் ஆகாது, நீ நல்லா தான் இருப்ப, ஆரோக்கியத்துக்கு தான் அந்த உணவுகள்லாம் உதவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆக இப்போ நாம் சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகள் எல்லாம் குற்ற உணவுகள். அந்த குற்ற உணவுகளை சாப்பிட போய் தான், அந்த குற்ற உணவுகளை அந்த மாதிரியான போதை உணவுகளை சாப்பிட போய் தான் நமக்கு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம். இந்த சினிமாவில் பார்த்தா ஹீரோ ரவுடி ஆயிடுவார், அவர் குற்றங்கள் செய்கிறவராக ஆயிடுவார், துப்பாக்கி எடுத்துகிட்டு கொலை பண்ணணும். அப்போ அதுதான் அந்த படம் தான் ஓடுது. அப்போ குற்ற மோகம், ஏதாவது குற்றங்களில் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ரவுடியை கொல்ற மாதிரி ஹீரோ வந்து ரவுடியை கொல்லுவார், கொன்னாலும் அது கொலை தானே, ரவுடியை கொல்லுவார். இப்போ ஒரு ரவுடி மக்களை கொல்வது அந்த கொலை வேண்டாம், ஆனால் ஒரு ஹீரோ வந்து ரவுடிகளை கொல்லணும். ஆக மொத்தம் உங்களுக்கு கொலை வேணும், கொலையிலே கொஞ்சம் நியாயமான கொலை. அதன் மூலம் நீங்கள் உங்களை வந்து பாதுகாத்து, அதாவது உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க.
அதாவது நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ அதாவது ரவுடி வந்து மக்களை கொல்ற மாதிரி வேண்டாம், வேணால் ரவுடியை வேணால் ஹீரோ வந்து கொல்லட்டும், அல்லது மக்களே கொல்லட்டும், அல்லது ஹீரோ வந்து கொல்லட்டும். ஆனால் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னா கொலை தேவை. சினிமா மூலமாக ஒரு குற்றங்கள் உங்களுக்கு தேவை. ஒரு குற்றங்கள் மீதான ஒரு ஈடுபாடு, ஆர்வம் அது தேவை. அதனால் வந்து அதே நேரத்தில் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு ரவுடிகளை வந்து ஹீரோ கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறீங்க. கொலை மீதான மோகம் எந்த விதத்துலையும் நீங்கள் கொலையை வந்து சகித்துக்கொள்கிற, அது ஹீரோ பண்ணாலும் சரி, யாருமே பண்ணக்கூடாது. கொலைங்கிறது இங்கே நடக்கக்கூடாது. இது நல்லா இருக்குல்ல. ஒரு ரவுடிகளை ஹீரோ கொலை பண்ணுறத விட இங்கே கொலைகளே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ல. இது எவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு கொலையை பார்க்குறதுக்கே நீங்கள் பயப்படணும், ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கறதுக்கே நம்மளால், ஒரு விபத்து நடக்குது, அடிபட்டுருக்குது, அந்த காட்சியை பார்க்குறதுக்கே நீங்கள் பயப்படணும். ஐயோ ஏதாவது ஏடா கூடமாக ஏதாவது அடிக்கடி பட்டு கை கால் ஏதாவது செதஞ்சு போயிருக்குமோ, அப்படி எதுவும் நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படணும். ஆனால் இப்போ எப்படின்னா ஏதாவது வித்தியாசமாக அவருக்கு ஐயோ ஒன்றும் ரொம்ப எதிர்பார்த்து போகிறது, ஒரு விபத்து நடக்குது ரோட்டில், அவருக்கு ஏதாவது பலமாக அடிபட்டுருக்கணும், பயங்கர கோரமான விபத்தாக இருக்கணும், அதை பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையுடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே எதுவும் நடக்கலைன்னா ஏமாற்றமாயிருவாங்க. ஆனால் சிலர் என்னென்னாக்கா எதுவும் நடந்துடக்கூடாது, கோரமாக எதுவும் நடந்துடக்கூடாது, எந்த ரத்த காயம் அது மாதிரி பார்க்குற மாதிரியான சம்பவங்கள் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு பயந்துகிட்டே பார்க்குறவங்களும் இருக்காங்க. நான் இந்த 2வது கேட்டகரி. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரி கோரமாக எதாவது நடக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து சின்ன வயசில் இருந்தது. அப்புறம் நான் இன்றைக்கெல்லாம் நிறைய மாறுதலுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு ரோட்டில் ஒரு விபத்து நடக்குதுன்னா அவருக்கு எதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அப்பாடா எதுவும் நடக்கலப்பா, சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான். இப்போது அந்தளவுக்கு நம்ம மனதை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், மேம்படுத்தி இருக்கிறோம். அது வந்து குற்றங்களின் மீதான மோகம் இருக்குல்ல, குற்றங்களை ரசிப்பது, குற்றங்களின் மீதான மோகம், இந்த கொலை உணர்வு, கொலை மீதான மோகம், இதெல்லாம் வந்து எது கொடுக்குது அப்படின்னா நம்ம உண்ணுகிற உணவுகள் தான் இது கொடுக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மலிவான உணவுகள் தான் போதை உணவுகள். அதுதான் வந்து குற்ற உணவுகள். அதுதான் குற்றங்கள் மீதான குற்றங்கள் நடப்பது. அப்போ குற்றங்கள் நடப்பதற்கே தான் காரணம் இந்த மலிவான உணவுகள் தான். இந்த பஜ்ஜி, சமோசா, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, இடியாப்பம், பிரியாணி, பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பரோட்டா, பேக்கரி உணவுகள், அப்புறம் கடையில் சாக்லேட்டு. அப்போ நீங்கள் சாக்லேட் இதெல்லாம் குற்ற உணவுகள். குற்றங்களை தான் இது தூண்டும். குற்றங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படும். ஏன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோன்னா, இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டா நோய் வரும், அப்புறம் நோய் வந்தால் சீக்கிரம் செத்து போயிடும். அப்போ இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மரண பயத்தோடு தான் அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, சாக்லேட்டு, பேக்கரி, பப்ஸு, பஜ்ஜி, சமோசா இதெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, பரோட்டா, அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மரண பயம் இருக்குது. இதை சாப்பிட்டா அழிவு தான், நோய் தான் வரும், சீக்கிரமாக செத்து போயிடும் அப்படிங்கிற பயத்தோடையே பீதியோடையே அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால சரி நாம் சாவ போகிறோம் அப்படின்னா இந்த உலகமும் எல்லாருமே சாவட்டும், நாம் மட்டும் செத்தா போகாது, இந்த உலகத்தில் எல்லாருமே சாவட்டும். அப்போ எங்கேயாவது சாவு நடந்தால் அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். யார் வீட்லையா சாவு விடாதா, அவர் செத்து போயிட்டார், இவர் செத்து போயிட்டார், அப்பாடா ஓகே நல்ல செய்தி, சாவு செய்தியை நல்ல செய்தியாக பார்க்கும். ஏன்னா நம்மளும் அந்த சாவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், எல்லாருமே சாவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் சிலர் விரைவான சாவை நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஒரு இயற்கையாக ஒரு 120 வயசு வரைக்கும் உயிர் வாழுவாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் 60 வயசுலேயே செத்து போயிடுவீங்க, வேகமாக போவீங்க, சாவை நோக்கி வேகமாக போயிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த பயம், இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த மரண பயம் வந்துடுது. நமக்கு நோய் வரப்போகுதுன்னு நமக்கே தெரியுது. நோய் வந்து அவஸ்தைப்பட போகிறோம், சீக்கிரம் செத்துருவோம், நோய் வந்து சீக்கிரம் செத்துருவோம். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் இந்த உலகத்தில் செத்தா போதுமா, எல்லோரும் தான் சாகணும். நாம் செத்தா இந்த உலகத்தில் எல்லோரும் செத்துடணும். நான் நல்லா இருந்தால் தான் இந்த உலகத்தில் மற்றவங்களாம் நல்லா இருக்கணும். எனக்கு நோய் வந்தால் மற்றவங்க மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன்னா, நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்குலாம் யாரும் நல்லவங்க கிடையாது. எனக்கு நோய் வந்ததா, நான் பட்ட இன்பம் வையகம் பெறணும், நான் துன்பத்தை அனுபவித்தாலும் இந்த வையகம் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நான் எப்பொழுது இன்பத்தை அனுபவிக்கிறேனோ அப்பொழுது நான் இந்த உலகமும் அதே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என நான் ஆசைப்படுவேன். அப்படி தான் வந்து மக்களோட மனநிலை இருக்குது. அதுதான் சரி, இயல்பு அதான். அதனால் இந்த உலகத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னா
எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ தான் இங்கே நல்லது நடக்கும். நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நாசமாக போகணும் அப்படின்னா இந்த அப்போ நானும் நல்லா இருக்க முடியாது. நான் நல்லா இருக்கணும்னா எல்லாருமே என்னை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னை சுற்றி உள்ளவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் நோய் இல்லாமல் இருக்கணுமா, அப்போ இந்த இந்த மக்களும் நோய் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நான் இந்த மக்கள் வசிக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன். நான் ஒரு உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். அங்கே வந்து என்ன உணவு இருக்குது, இந்த மலிவான உணவுகள் தான் அங்கே இருக்குது. அப்போது இந்த நாடு ஃபுல்லாக நல்ல உணவுகள் சாப்பிட்றதா இருந்துன்னு வச்சுங்களேன். நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு வைங்க. இந்த நாடு ஃபுல்லாக இட்லி பூரிக்கு எல்லாம் தடை பண்ணிட்டாங்க, பொங்கலுக்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, பஜ்ஜிக்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நோயை தருகிற எந்த உணவுகளுமே இங்கே விற்கப்படாது அப்படின்னா, இந்த நாடு ஃபுல்லாக விற்கப்படாதுன்னா, இந்த நாட்டில் நான் எல்லா இடத்துக்கும் தான் போயிட்டு வருவேன். ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக நான் எல்லா இடத்துக்கும் போவேன். போகிற இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு போவேன். அங்கே எதாவது சாப்பிட்றதுக்கு என்னதாக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க, கண்டிப்பாக இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பழைய சாதம் உப்புமா. ஏன்னா அதுக்கு தான் தடை வச்சிட்டாங்களே நாடு. அதனால் என்ன கொடுப்பாங்க, சார் வந்து வேக வைக்கப்பட்ட கிழங்கு இருக்கு வேணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வேக வைக்கப்பட்ட சுண்டல் கிழங்கு சாப்பிட்றீங்களா, அப்புறம் ஒரு பழமும் சாப்பிடுங்க சார். இதுதான் சார் எங்கள் ஹோட்டலில் இப்போதைக்கு இருக்குது. நேந்திரம் பழம் இருக்குது, வேக வைக்கப்பட்ட மரவள்ளி கிழங்கு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சுண்டல் இருக்குது சார், ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க. இந்த மாதிரி அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த நாடு ஃபுல்லாக நல்லா இருக்கணுங்கும்போது எனது வாழ்க்கை எளிதாகிறது. நான் சாப்பிட வேண்டிய உணவுகளை கையிலே தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே போனாலும் நான் நல்ல உணவுகளை சாப்பிட முடியும். உணவுகளில் கூட நல்ல உணவுகள் விற்கப்படும். மார்க்கெட்டு கடை எங்கே பார்த்தாலும் நல்ல உணவுகள் தான் இருக்கும் கடையில். அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமது வாழ்க்கை எளிதாக மாறிவிடுகிறது. நம்ம எங்கே போனாலும் நம்ம நல்ல காரியத்தை நல்ல செயல்களை பின்பற்றுவது நமக்கு எளிது. இன்றைக்கி ஒருத்தர் இன்றைக்கி உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறேன்னா அவர் சாப்பிட வேண்டிய உணவுகளை அவர் கையிலே தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே மோசமான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க, மோசமான உணவுகளை விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. அவர் யார் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நல்ல உணவை அவங்க கையிலே தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா போகிற இடத்துல இவர் சாப்பிட வேண்டிய உணவுகள் அங்கே கிடைக்காது. அதனால் இவர் கையிலே தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்போ இந்த நாடு ஃபுல்லாக நல்ல உணவுகள் தான் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாடு ஃபுல்லாக ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறாங்க, மலிவான உணவுகளே உட்கொள்ளவில்லை என்றால், அப்போ ஹோட்டலில் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இனி எந்த உணவுகளை பார்த்தாலும் அது நல்ல உணவாக தான் அங்கே கிடைக்கும். ஏன்னா மோசமான உணவுகளுக்கு தடை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே கிடைக்கிற உணவு இப்போ வந்து உதாரணத்துக்கு டீ குடிக்கக்கூடாது, வெள்ளை சீனிக்கு தடை வச்சுட்டாங்கன்னா, நாடு ஃபுல்லாக தடை வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்று டீ கிடைக்கும். லெமன் டீ கிடைக்கும், இஞ்சி டீ கிடைக்கும், துளசி டீ கிடைக்கும், புதினா டீ கிடைக்கும். அப்போ நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ளாஸ்கில் வந்து வீட்டிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. டீ குடிக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா, நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், வர இடத்துல டீ கிடைக்காது, அதனால் வீட்டிலேருந்தே புதினா டீ அல்லது செம்பருத்தி டீ இப்படி எதாவது ஒரு டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் தூக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துக்குலாம் கையில் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே போனாலும் அங்கே ஹோட்டலில் போய்ட்டு ஏதாவது ஒரு டீ கடையில் போய்ட்டு குடிச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அவங்க கேட்பாங்க, சார் உங்களுக்கு புதினா டீ வேணுமா, லெமன் டீ வேணுமா, இஞ்சி டீ வேணுமா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. எனக்கு லெமன் டீ தாங்க வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அது கொடுக்க போகிறாங்க. ஆக வந்து நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நாம் மட்டும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா போதாது, இந்த எல்லாருமே கடைப்பிடிக்கணும். அப்போ தான் வந்து அதை கடைப்பிடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நாமளும் கடைப்பிடிப்போம். அதில் நிறைய நுட்பங்கள் இருக்கும். நாம் மட்டுமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது. நிறைய எளிதான நடைமுறை நல்ல உணவுகள் இன்னும் யாராவது கண்டுபிடிப்பாங்க, அதை பழக்கப்படுத்துவாங்க. ஆக வந்து எல்லாருடைய பங்களிப்பும் தேவை. ஒரு நாடு முன்னேறணுன்னா எப்படி எல்லாருடைய பங்களிப்பும் தேவையோ அப்போ தான் அதே மாதிரி நாம் வந்து ஒரு தனி மனிதர் வந்து முன்னேறணும் அப்படின்னா நாட்டில் உள்ள எல்லாருமே முன்னேறணும். அது மாதிரி நாம் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும், ஒரு தனி மனிதர் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும்னா அந்த உணவு கட்டுப்பாடு எளிதாக இருக்கணும்னா எல்லாருமே அதே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அது எளிது. இங்கே ஏன் எல்லாராலையும் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்ற முடியலை அப்படின்னா, எல்லாருமே அப்படி இல்லையே, மோசமான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருக்குமே மோசமான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லாருமே. அதனால் உணவு கட்டுப்பாட்டுக்கான அவசியம் அவங்களுக்கு என்னென்னே தெரியல. யாராவது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சாக்கா அவங்கள பார்த்து விமர்சிப்பாங்க, கேலி செய்வாங்க. இவங்களோட போராடிக்கிட்டே நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் இதை சாப்பிட்றீங்கன்னு அவங்க கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பதில் சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு களைச்சி போயிடுவாங்க. அதான் உணவு கட்டுப்பாட்டுக்கு போனாலே மக்கள் பயப்படுவாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்.
நம்ம எல்லா இடத்துலையும் போராடணும். ஒரு ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம், திருமண வீட்டுக்கு போகிறோம், அங்கே போனாலும் நாம் வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவில் கட்டுப்பாட்டோடு நடந்துக்கணும். அங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட முடியாது. இப்படி அதனால் தனி மனிதர் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு போராடக்கூடாது, ஈஸியாக இருக்கணும். அப்படின்னா இங்கே வந்து எல்லா மக்களுமே அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அது வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வுலாம் வராது. அரசாங்கம் தான் உத்தரவு போடணும். அரசாங்கம் வந்து சட்டம் முயற்றி யாரும் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, சமோசா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பப்ஸு, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போடணும். அப்புறம் வெள்ளைச்சீனிக்கு தடை போடணும், பரோட்டாவுக்கு தடை போடணும். அப்போ இங்கே லட்டுக்கு தடை போடணும். அந்த மாதிரி நிறைய உணவுகள் இது மோசமானது. அப்படி சாக்லேட்டு நிறைய சின்ன பிள்ளைகள் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்டு, பிஸ்கட்டுக்கு தடை போடணும். அப்படி தடை போட்டுட்டாலே மாற்று உணவுகள் வந்துடும். ஏன்னா மக்களுக்கு எப்போவும் உணவுகள் தேவைப்படுது. அப்போ மாற்று உணவுகள் வருவதற்கு எது தடையாக இருக்குன்னா அந்த மலிவான உணவுகள் தான் தடையாக இருக்குது. இப்போ நீங்கள் டீ, காஃபிக்கு தடை போட்டிங்கன்னா தேநீர் குடிக்கிற பழக்கம் நின்று போயிடாது. மாற்று தேநீர் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ லெமன் டீ, இஞ்சி டீ, புதினா டீ, அந்த தேநீர், நல்ல தேநீர் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஆக இங்கே ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தணும். இங்கே ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு என்ன இருக்குன்னாக்கா, மோசமான உணவுகள் இங்குள்ள இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மோசமான உணவுகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கும் போது இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்தை எது வந்து நிரப்போம் அப்படின்னா தானாகவே வந்து நிரப்போம். ஒன்று நல்ல உணவுகள் வந்து நிரப்போம். அப்போ இங்கே உள்ள மக்கள் எல்லோரும் நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க. நோய் இருக்காது. நோய் இருக்காதுன்னா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல சிந்தனை வரும், மூட நம்பிக்கைகள் இருக்காது. நோய்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நோயாளிகளுக்கு மூட நம்பிக்கைகள் தான் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கோ அவங்க நோயாளிகளாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் குற்ற உணர்வுகள் இருக்கோ அவங்கெல்லாம் நோயாளியாக வரும். குற்றங்கள் செய்கிற, அதாவது தொடர்ந்து குற்ற உணர்வை அனுபவிக்கிற செயல்களை செஞ்சுக்கிட்டே வராங்கன்னு வச்சுங்க, எந்த விதத்துலையாவது. இப்போ மற்றவங்கள திட்டுறாங்க, அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி நம்ம கோவப்படுறோம், ஏன் இந்த மாதிரி திட்டுறோம், மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி நாம் ஏன் பேசுகிறோம். அப்போ பேசிவிட்டு குற்ற உணர்வு, சரி இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. இனிமேல் கோவம் வரும்போது காதை வந்து ஒரு 10 தடவை காதை சொரிஞ்சிக்கிட்டே 10 தடவை எண்ணும், அதுக்குள்ளே அந்த கோவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதையாவது பேசிடுவாங்க. பேசி முடித்த அப்புறம் கடந்து வருத்தப்படுவாங்க. தூக்கம் வராமல் வருத்தப்படுவாங்க. இதுதான் குற்ற உணர்ச்சி. நம்மளை கட்டுப்படுத்த முடியாமலே நாம் அந்த செயல் நடக்கும். நாம் கட்டுப்படுத்திக்க முடியலை. அதுதான் குற்ற உணர்ச்சி. குற்றங்கள் செய்ய நாம் வந்து அடிமையாயிட்டோம். குற்றங்கள் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியல. அது கடந்த காலங்களில் ரொம்ப தீவிரமாக இருந்தது. பேசுகிறது, பேச்சில் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது, மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி பேசுகிறது, இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து அடிக்கிறது, திட்டுறது, ஏதோ பிறருக்கு இடையூறாக வாழ்கிறது, ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து குற்ற உணர்வுகளை அனுபவித்து கொண்டே வந்தோம். குற்ற உணர்வுகளை உணர்ந்து கொண்டே வந்தோம். இப்போ தான் அந்த குற்ற உணர்ச்சி குறைய ஆரம்பிச்சிருக்கு. தனியாக இருக்க பழகுறாங்க. தனியாக இருக்கிறதுக்கு இந்த டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் உதவியாக இருக்குது. அதனால் நிறைய குற்ற உணர்ச்சியிலேருந்து மக்கள் விடுபடுறாங்க. மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு ஒரு மொபைல் ஃபோனை எடுப்போம், நோண்டுவோம். அது சரி, மொபைல் ஃபோன். அதனால் இப்போ மக்கள் வந்து சண்டை போடுறதில்ல, ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மொபைல் ஃபோனில் ஒரு குற்றம் நடக்க ஆரம்பிச்சிட்டு, ஆபாச படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் ஆபாச படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மொபைல் ஃபோனையே பார்க்குறது, நிறைய நேரம் பார்க்குறது, அதுவே மிகப்பெரிய குற்றம். அப்போ மொபைல் ஃபோனில் வந்து ஆபாச படம் பார்க்குறது அது ஒரு குற்றம். அப்புறம் மொபைல் ஃபோனையே பார்த்துட்ருக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். டெய்லி ஒரு 2 மணி நேரம் தான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்த்தா அது குற்றம். அப்புறம் மொபைல் ஃபோனில் நீங்கள் 2 மணி நேரம் தான் பார்க்குறீங்க, இல்லை 1 மணி நேரம் தான் பார்க்குறீங்கப்பா, ஆனால் அந்த 1 மணி நேரமும் நீங்கள் ஆபாச படம் பார்க்குறீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய குற்றம். ஆபாச படம் பார்க்குறது இதெல்லாம் குற்றம். சுய இன்பம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும்ல, அந்த குற்ற உணர்ச்சி நோய்களுக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கும். தொடர்ந்து சுய இன்பம் செய்கிறவருக்கு கண்டிப்பாக நோய் வரும். உடம்பு சூடாகும், சளி பிரச்சனை வரும், மலச்சிக்கல் வரும், வேறு எதனா பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். ஆக வந்து குற்ற உணர்ச்சிகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, இந்த உணவுகள், அது வந்து இட்லி, பூரி, பொங்கல், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு தான் வரும்.
அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து நீங்கள் விடுபட இந்த உணவுகளிலிருந்துலாம் விடுபடணும். நீங்கள் அப்போ வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படாத உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு நோய்களே ஏற்படாது. குற்ற உணர்வுகளால் தொடர்ந்து ஒரு உடல் பாதிக்கும் போது தான் அந்த உடல் வந்து கடைசியில் தொடர்ந்து குற்ற உணர்ச்சிகளால் தாங்கவே முடியாதுப்பா, என்னால் குற்ற உணர்ச்சிகளை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலை ஏற்படும் போது தான் ஏன்னா நோயாக அது மாறும். குற்ற உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான் நோய்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வன்முறை உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் நோய். நோய்க்கு காரணம் வன்முறை உணர்ச்சி தான் காரணம். நோய்க்கு என்ன காரணம்? கெட்ட வார்த்தை போடுறது, மற்றவங்க மனசை புண்படுத்துறது, மற்றவர்களை இடையூறு செய்வது, இது எல்லாமே வன்முறை உணர்ச்சி, வன்மையான உணர்ச்சி. அதாவது நீங்கள் ஒரு பெரிய வேலையை செய்கிறீங்க, ஒரு பெரிய திரைப்படத்தை எடுத்து முடிக்கிறீங்க, வன்மையான உணர்ச்சி இது. இந்த உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். மென்மையான வேலைகளை செய்யணும், அப்போ தான் நோய் வராது. வன்மையான உணர்வுகளை உடம்பால் தாங்கிக்க முடியாது, நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அப்புறம் அது நோயாக மாறும். அப்புறம் மருத்துவ படிப்பு, இதெல்லாம் வன்மையான வேலை, சாதாரண வேலையே கிடையாது. இந்த மாதிரி படிப்புகளை படிக்கிறது, இந்த மாதிரி தொழில்களை செய்கிறது, அப்புறம் ஏரோப்ளேன் ஓட்டணும்னு நினைக்கிறது, பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வன்முறை உணர்ச்சி. வன்மையான உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி. மென்மையான முறை, வன்மையான முறை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வன்முறைனா உடனே வந்து அது என்ன கத்தி எடுத்துகிட்டு வெட்ட போடுறது தான் வன்முறை, கெட்ட வார்த்தையில் போடுறது தான் வன்முறை கிடையாது. நீங்கள் வன்மையான கடினமான முரட்டுத்தனமான வேலைகள் அனைத்துமே வன்முறை தான். நீங்கள் ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா அது வன்முறை தான். நீங்கள் ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்களா அது வன்முறை தான். இதெல்லாம் தான் நோய்கள் வருவதற்கு காரணம். மனித உயிர்கள்னால் நாமளும் பிற உயிரினங்களைப் போல் தான் மென்மையான வேலைகளை செய்யணும். மென்மையான வேலைகளை செஞ்சால் தான் பாதுகாப்போடு இருப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நம்ம வன்மையான வேலைகளை செய்ய நமது வாழ்க்கை ஆபத்தாக மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் 2 வீலர் ஓட்டுறீங்க, ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, அப்புறம் பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, அப்புறம் ஆக்சிடெண்ட் நடக்குது. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. மோட்டார் விபத்து மூலமாக உலகம் முழுக்க 10 லட்சம் பேர் சாகுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சாவு உழுந்துக்கிட்டே இருக்கு. உலகத்தில் எங்காவது கொடூரமான சாவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனித உயிர்கள் தங்களை வலிமையானவர்களாக காட்டிக்கொள்வது தான். அதான் வன்முறை உணர்ச்சி. வன்மையான உணர்வுகளுக்கு பேர் தான் அந்த வன்முறை. வன்மையான முறை, வாழ்கின்ற முறையே வன்மையாக இருக்குது, வலிமையாக இருக்குது, ரொம்பவும் வன்மையாக இருக்குது. அப்படி காங்கிரீட் கட்டடங்களில் வசிக்கிறது, அதுலேயும் 10வது மாடியில் வசிக்கிறது, லிஃப்ட்டில் தான் போவார் ஒரு மேலே கிர்றன்னு. நாளைக்கு அப்படியே ஃப்ளைட்டு, நாளைக்கு அவருக்கு அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டு, பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. கப்பல், பயங்கரமான வேலைகளை செய்கிறது, இன்ஜினியர், டாக்டர். நாளைக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குது, சக்ஸஸ், பொழைச்சிட்டாரு பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனித உயிர்கள் வந்து அதாவது பயங்கரமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. பிரம்மாண்டமாக எப்படி இதை செய்கிறாங்க மனித உயிர்களாலே புரிஞ்சிக்க முடியல. எப்படி இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பயம் இல்லாமல் செய்கிறாங்க? எப்படி இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டினாங்க? எப்படி இந்த விமானம் போகுது, பறக்குது? அந்த மாதிரி பெரும்பாலான மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் வன்மையான உணர்ச்சி. இந்த உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம். வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். வன்முறை உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி. நீங்கள் ஒரு 2 வீலர் ஓட்டினா கூட அது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தான் ஏற்படுத்தும். 2 வீலர் ஓட்டினா கூட குற்ற உணர்ச்சி தான் ஏற்படுத்தும். சாலையில் நீங்கள் பயணித்தால் கூட, வாகனங்கள் அங்கும் இங்குமாக வேகமாக போய் கொண்டு இருக்கிற ஒரு சாலையில் நீங்கள் பயணித்தால் கூட அது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தான், வன்முறை உணர்ச்சி தான். ஏன்னா உயிருக்கு ஆபத்து இருக்குது அதில். மரண பயத்தோடு தான் நீங்கள் நடந்துட்டு போவீங்க அதில். அது வன்மையான உணர்ச்சிகள் அனைத்துமே நமது நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அது தொடர்ந்து அந்த வன்மையான உணர்ச்சிகளை அனுபவிக்க அது நோயாக ஒரு நாள் வெளிப்படும். ஒரு குழந்தை வந்து பயங்கரமாக ரொம்ப படிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி புத்தகம் படிக்கிறது, கணினி, இது எல்லாமே வன்முறை உணர்ச்சி. அதனால தான் வந்து நோய்க்கு யாருமே தப்ப முடியாதுங்க. அதனால் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணுன்னாலே உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை. அதனால் நோயிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நோய்கள் என்பது வந்து இங்கே ஒரு தகுதி, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு தகுதி. குற்ற உணர்வு என்பது குற்ற உணர்ச்சியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வன்முறை உணர்ச்சியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வன்முறை உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, இதோட வெளிப்பாடுகளான நோய்களிலிருந்தும் யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு நோய் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரும் இருக்க முடியாது.
ஏதாவது ஒரு நோய் இருக்கும், வரும், இல்லைன்னா வரும். அதற்கான ப்ராசஸ் உங்கள் உடம்புல நடந்துகிட்ருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தாலே போதும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஏன்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ணும். நோய்களுக்கு காரணமே வன்முறை உணர்ச்சிக்கு என்ன காரணம்? நான் வன்முறை உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம்னு சொன்னேன்ல. வன்முறை உணர்ச்சின்னா என்ன? வலிமையான உணர்ச்சி, பல மடங்கு வலிமையான உணர்ச்சி, அதுதான் வன்முறை உணர்ச்சி. குற்றங்கள் செய்யணுன்னா வன்மையான உணர்ச்சி தேவை. ரொம்பவும் வலிமையானவங்களால் தான் குற்றங்கள் செய்ய முடியும், மென்மையானவங்களால் குற்றங்கள் செய்ய முடியாது. ஆக இந்த குற்ற உணர்ச்சிக்கு என்ன காரணம்? குற்றங்கள் என்பது கடினமான உணர்ச்சி, வலிமையான உணர்ச்சி, பல மடங்கு வன்மையான உணர்ச்சி. எல்லாரையும் குற்றம் செய்ய முடியாது. இப்போ ஆடு மாடை கொல்றாங்கல்ல, அது ஒரு குற்றம். அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. கொலை பண்ணுறாங்க, திருடுறாங்க, அதெல்லாம் குற்றம், பயங்கரமான குற்றம். அது எல்லாராலையும் முடியாது. 2 வீலர் ஓட்டுறது ஒரு குற்றம், அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அது ஒரு வன்மையான செயல், அது எல்லாராலையும் முடியாது. 2 வீலர் ஓட்டுறது பெரும்பாலானவங்க ஓட்டுவாங்க, ஆனால் எல்லாராலையும் செய்ய முடிகிற வேலை கிடையாது. ஒரு கார் ஓட்டுறது அது கொஞ்சம் பெரிய குற்றம், அது எல்லாராலையும் முடியாது. அது ரொம்ப வன்முறை உணர்ச்சி, வன்மையான உணர்ச்சி தேவை. இதுதான் நோய்களுக்கு காரணம். சரி, வன்முறை உணர்ச்சிக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம்? உப்பு தான். உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்றாங்கள, அதுதான் வன்முறை உணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம். ஏன்னா உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல வலிமை அதிகரிக்குது. அது ஒரு ஊக்க மருந்து, அது உணவே கிடையாது. நான் ஏன் திரும்ப அதை உணவுன்னு சொல்கிறேன்னா, மக்கள் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதேமாரி பேசுகிறேன். முதல்ல மக்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதானே தவிர நான் இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் அதிலே தான் இப்போ மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்காக நான் இறங்கி வரேன். மக்களுக்கு புரிகிற மொழியில் நான் பேசுகிறேன். ஏன் தமிழில் பேசுகிறேன்? தமிழில் பேசினா தான் எனக்கு தமிழ் தான் தெரியும். தமிழில் பேசினா தான் மக்களுக்கு புரியும். எனக்கு இங்கிலீஷே தெரிஞ்சால் கூட நான் ஒரு தமிழன் அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி பேசணும், வீடியோ போடணும் அப்படின்னா நான் தமிழில் தான் போடுவேன். ஏன்னா மக்கள் தமிழ், என்னுடைய மக்கள் தமிழ் தான் பேசுவாங்க. அவர்களுக்கு தான் எனது கருத்து முதலில் போய் சேர வேண்டும். அது வன்முறை உணர்ச்சிக்கு என்ன காரணம்னா உப்பு தான். உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது அந்த உணவுகள் பயங்கர ஆற்றலை கொடுக்குது, பயங்கர வலிமையை கொடுக்குது. அது உணவு கிடையாது, ஊக்க மருந்து. வலிமையை பன்மடங்காக மாற்றுகிற மருந்து, உடலில் உள்ள ஆற்றலை பல மடங்காக மாற்றுகிற ஊக்க மருந்து. அது உணவுகளை சமைத்தால் அது மருந்தாகிவிடும். சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே மருந்து தான், அது உணவுகள் அல்ல. இதெல்லாம் ஒரு உண்மை. ஆனால் நாம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமலே வரோம். புரிஞ்சு தான் அப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இதை மருந்துன்னு தான் பேசணும். நான் சொல்கிறேன்ல, இட்லி ஒரு உணவு, சிற்றுண்டி, அப்படி உணவுன்னு நினச்சிட்ருக்கோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன்ல, சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே மருந்துன்னு சொல்கிறேன்ல. அப்போ மக்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இட்லியை மருந்துன்னு தான் சொல்லணும். வாங்க மருந்து சாப்பிட்லாம். என்ன மருந்து காலையில் அப்படின்னு கேட்கணும். இட்லிங்க. அப்படியா? நேற்று என்ன மருந்து? நேற்று நாங்கள் பூரி அப்படி சொல்லணும். ஏன்னா நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னா, இப்போ பூமி தட்டையானது, அது ஆகாயத்தில் மட்டமாக இருக்குது, தட்டையானதுன்னு சொன்னாங்க. உருண்டைன்னு யாரும் நம்பலை. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணேன்னு நினச்சாங்க, ஆகாயத்தில் சொர்க்கம் இருக்குது, பூமி தட்டையானது அப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. யாரும் உருண்டைன்னு பேசலை. மக்கள் பேசும்போது அது தட்டையானது அப்படின்னு தான் நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உருண்டையானதுன்னு கண்டுபிடிக்கும் போது மக்களும் தங்களுடைய பேச்சில் பூமி உருண்டை, அது கோள வடிவு, அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன்ல, உணவை சமைத்தால் அது மருந்தாகிவிடும். அப்போ நம்ம சமைத்த உணவு அனைத்துமே மருந்து தான். இட்லி, பூரி, பொங்கல். என்ன உணவு காலையில்னு கேட்கக்கூடாது, என்ன மருந்துன்னு கேட்கணும், என்ன ஊக்க மருந்துன்னு கேட்கணும். ஏன்னா அதுதான், அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சுப்போம். நாம் செய்கிற ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சுப்போம். இட்லி சாப்பிட்றோமா, நாம் மருந்தை சாப்பிடுகிறோம் அப்படின்னு நாம் உணரணும். அப்போ தான் உணவை சாப்பிட்றதுக்கு நினைப்பாங்க. அப்போ நாம் சாப்பிட்றது எல்லாமே மருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சமைக்காத பச்சை காய்கறிகள் அதை சாப்பிடணுன்னு அப்போ தான் நினைப்பாங்க. ஓ, அதுதான் உணவா? இது மருந்தா? பிரியாணி இதெல்லாம் மருந்தா? ஓ, சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் மருந்தா? பொரியல்லாம் மருந்தா?
சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே மருந்தை தான் நம்ம முழு நேரம் சாப்பிட்டுட்ருக்கோமா? அப்போ உணவை சாப்பிட்லையா? அப்போ உணவை தானே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சரி மருந்து சாப்பிடாமல் இருக்க முடியல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதே நேரத்தில் அதில் மலிவான மருந்துகளை நம்ம சாப்பிட வேண்டாம். இப்போ அது மருந்து அப்படின்னா அப்போ அது ஒரு மலிவான ஊக்க மருந்துலேயே மலிவான ஊக்க மருந்தாக இருக்கலாம், பக்க விளைவுகள் ஏற்படுத்துகிற மலிவான ஊக்க மருந்தாக இருக்கலாம். நான் மலிவான உணவுகள்னு சொன்னேன்ல, அப்போ இப்போ நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் தான் சொல்கிறேன் உணவை சமைத்தால் அது மருந்தாகிவிடும் அப்படின்னா, இட்லி பூரி பொங்கல்லாம் எப்படி மலிவான உணவுகளாக இருக்க முடியும்? அது மலிவான உணவு இல்லை, மலிவான ஊக்க மருந்து. மலிவான ஊக்க மருந்து. அதனால் இந்த உணவுகளை அதனால் அதிலே கொஞ்சம் நல்ல தரமான ஊக்க மருந்தை சாப்பிட்ணும். வேக வைக்கப்பட்ட கிழங்கு, அந்த மாதிரி கடலை, வேக வைக்கப்பட்ட பருப்பு, காய்கறி பொரியல், இந்த மாதிரி தரமான ஊக்க மருந்து சாப்பிட்ணும். ஊக்க மருந்துகளை சாப்பிடணுங்கிற நிர்பந்தம் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் போட்டி, வேகம், யார் அதிகமாக உழைக்கிறாங்க, யார் அதிக நேரம் உழைக்கிறாங்க, யார் வேகமாக உழைக்கிறாங்க, யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடே இல்லை. நீ இவ்வளோ நேரம் தான் உழைக்கணும், இவ்வளோ தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடே இல்லை. 6 மணி நேரம் தான் உழைக்கணும்னு கட்டுப்பாடே இல்லை. 24 மணி நேரம் நீ உழைக்கலாம், நீ தூங்கலைன்னு இங்கே யார் கேட்டாங்க? அந்த மாதிரியான உலகம் இது. அதனால் அப்போ நம்ம உழைப்பை ஊக்கப்படுத்துகிற மருந்து தேவை. அதுதான் இட்லி பூரி பொங்கல், இதெல்லாம் ஊக்க மருந்து. ஏன் அதை சாப்பிட்றோம் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நம்ம ரொம்ப வேகமாக போவோம், வேகமாக சிந்திப்போம், நமக்கு சிரமமே இருக்குது. ஆனால் இது பக்க விளைவை ஏற்படுத்தும். மலிவான ஊக்க மருந்து இது, அதனால் இது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு போட்டி நிறைந்த உலகம். அந்த போட்டியில் நம்ம வேகமாக போகணும், சாதிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மலிவான ஊக்க மருந்துகளை, அதிக திறனை தருகிற ஊக்க மருந்துகளை சாப்பிட்றோம். அதிக பவர் இதுக்கு. இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைக்கெலாம் அதிக பவர் இருக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். ஒரு வேக வைக்கப்பட்ட கிழங்கை சாப்பிட்றத விட, ஒரு வேக வைக்கப்பட்ட வேர்க்கடலை, பருப்பு, காய்கறி பொரியல் இதையெல்லாம் சாப்பிட்றத விட, நீங்கள் ஒரு சாம்பார் ஊற்றி, வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜி கிடைக்கும், செம ஊக்கம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும், பயங்கர வலிமை கிடைக்கும். யாரையா அடிமைப்படுத்தணும், கொலை பண்ணணும், வெறி வரும். அப்படி எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறி வரும். அந்த மருந்து தான் இது ஒரு மருந்து, ஊக்க மருந்து. அப்போ நீங்கள் காய்கறி பொரியல் சாப்பிடும்போது உங்கள் ஊக்கம் குறையும், நீங்கள் கொஞ்சம் மென்மையானவராக மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்கே பயம், நம்ம பின்தங்கிடுவோமோ, தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம்தான். ஏன் மக்கள் பயந்து சோறு ஏன் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பயப்படுறாங்க. எங்கே தோற்று போயிடுவோமோ, எங்கே பின்தங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எங்கே நான் பிரியாணி சாப்பிடாமல் போனால் இந்த உலகத்தில் நடக்கிற போட்டியில் தோற்று போயிடுவோமோ, பணத்தை சம்பாதிப்பதில், புகழை சம்பாதிப்பதில் நடக்கிற போட்டியில் தோற்று போயிடுவோமோ, சொகுசான வாழ்க்கையை சம்பாதிப்பதில் நடக்கின்ற அந்த போட்டியில் தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நான் பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டா எனக்கு அந்த மென்மையாக நான் அந்த போட்டியில் தீவிரமாக பங்கெடுத்து கொள்ள மாட்டேனா, எனக்கு வலிமை குறைந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க.